பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான காலவேளையில் நம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, புது ஜீவனை கொடுத்து புது ஆற்றலை கொடுத்து உம்மை போற்றி புகழ ஆராதிக்க ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் பலனை கொடுத்து இன்றைக்கு நீர் வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சிய பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு ஆண்டவரே செல்லும்படிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க பாடுகிற பாடல்கள், செபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள், உன்னதமான வார்த்தைகள் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காய் செபிக்கிறோம். உன்னதமான வார்த்தை யாவருக்கும் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் அவர் இருக்கிறார். ஆமென். அற்புதங்களை செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. இப்பொழுது நம் யாவரும் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் அவர் இருப்பதனால் இந்த காலவெளியில் நம் யாவரும் இந்த மகிழ்ச்சியின் வாரத்தில் நாம் கொண்டாடுறதுனால அப்பா வீட்டில் எப்பொழுதுமே நம்மளுக்கு சந்தோஷம் உண்டு. அங்கே ஆடலும் பாடலும் உண்டு. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் அப்பா வீட்டில் எப்பவுமே சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்க தானே ஆண்டவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. பாடுவோம்
சந்தோஷம் உண்டு. அங்க கண்ணீருக்கு இடம் இல்ல, அங்க வேதனைக்கு இடம் இல்ல, அங்க துக்கத்துக்கு இடமே இல்லை. ஏனென்றால் அது நம்ம அப்பாவுடைய வீடு. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதுமே துக்கம் இருந்தாலும் சந்தோஷம், எந்த விதமான கண்ணீர் இருந்தாலும் அவர் சந்தோஷத்தையே கொடுத்து தன் பிள்ளைகளை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் யாரும் கண்களை மூடி நம்மளுடைய திருச்சபைக்காக, நம்மளுடைய நாட்டுக்காக கண்ணீரோடு இப்பொழுது நாம் பாரத்தோடு செபிப்போமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for this new morning that you have given into our hands, Lord Jesus. Yes, Father. Thank you for these gracious blessings that we are able to see today's day night, Lord Jesus. Yes, Father. Thank you for your merciful breath that you are giving into our lives, Lord Jesus. Yes, Jesus. And we are able to live right now, Lord Father. Amen. All this praise and glory be honored into your name, Lord Jesus. Yes, Jesus. These are only for you, Lord Master. Only Amen. for your praises, Lord Jesus. We sing your praises every day, Lord Master. Amen. We place into your hands our church, Lord Jesus. Yes, we pray for our Pope, all our cardinals, our archbishops, Lord Jesus. Amen. All our clergies, Lord Father. Amen. Our priests, our nuns, Lord Jesus. Yes, Lead them into the right path, Lord Father. Amen. And you help them to lead other people into a righteous life, Lord Jesus. Yes, We pray Jesus. for all our evangelists, our missionary workers, and all the pastors and Amen. all the prophetics, Lord Yes, Jesus. Father. We pray for them, Lord Master, as Yes, they do Master. your holy work into these days, Lord Jesus. Yes, God. You guide them and you protect them, You Lord protect Jesus. them, Wherever Father. they go, you put a shield around them, Lord Yes, Jesus, God. so that Jesus. nothing touches them, Lord Father. Amen. You keep them safe, Lord Father. Yes, Father. We pray for all the Christian people, Lord Jesus, Amen. to help them listen to your word, Lord Jesus. Yes, Lord. We pray for all of them to return back to their Father's house, Lord Amen. Jesus. Amen. They must all be holy again, Lord Father. Yes, Father. Help them to grow into their spiritual life as soon as possible and fast, Lord Jesus. Yes, and we Lord. must all prepare for your way coming, Lord Jesus. Amen. We pray for our country, Lord Father. Yes, we Lord. pray for our president, our prime minister, Amen. who are ruling this country, Yes, Lord Jesus. God. We give them You your give knowledge, them your Lord Father. knowledge. Amen. Lead them into the right path, Lord Yes, Jesus. Lord We Jesus. pray for all our chief ministers, Yes, Lord Father. We pray for all our states, Lord All our Jesus. political Bless them, leaders. Lord Amen. Jesus. We bless You them. bless all the political leaders who are Amen. in the position of taking a decision, Lord Yes, Jesus. Lord. You bless them, Lord Father. You bless We pray them. for all our corps, our mission, our commissioners, Lord Jesus. Yes, and Jesus. all our army, navy, air force, Lord Jesus. Amen. As they're all tirelessly guarding our country and our borders, Lord Jesus. Yes, Father. You guide them from the attacks, Lord Jesus. Amen. And help India to make peace with all the nations, Lord Jesus. Yes, We Jesus. pray for the southern states, especially for West Bengal and Tamil Nadu, Lord Jesus. Amen. Let there be calm down the seas, Lord Jesus. Yes, Let there be Jesus. no destruction towards the land, Lord Jesus. Amen. Save all the people who are drowned, Lord Jesus. Yes, Father. We pray for all the people who are attacked by the COVID-19, Lord Yes, Jesus. Lord. You We heal bless them, Lord Jesus. Amen. Heal them by your word, Lord Yes, Father. You cover them by your precious blood, Lord Jesus. Yes, Father You God. bring them back to a normal state, Lord Jesus. Yes, We Father. pray for all the people who have lost their jobs, Lord Jesus. Yes, God. Provide new ways for Provide them, a Lord new way Jesus. for them, I Lord. ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென் ஆமென் ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உன்னதமான கால வேளையில் நாம் விசேஷமாக இறை வார்த்தைக்காகவும் செபிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருத்தருக்கும் அது பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தை நோயோடு இருக்கிறவங்களுக்கு சுகம் அளிக்கக்கூடிய வார்த்தை வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை இன்றைக்கு நம்ம கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் உள்ளத்துல அது ஒரு கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நாம செபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பாவங்களை கழுவி தகப்பனே சமூகத்துல நிக்கும்போது இயேசுப்பா தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. தூய்மைப்படுத்தும் அப்பா. எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும். Yes, Father God. You take us as your daughters and your sons. Yes, Jesus. You bless us with your holy guide, Lord. Touch us and fill us with your power, Lord. Cleanse us by the power of your goodness, Holy Spirit. Let your blood pour upon each and every people, each and every people. Amen. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. இந்த நேரத்துல விசேஷமாக தொலைக்காட்சி பார்க்கிறவங்களை அனைவரும் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அனைவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய கரம் அவங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. Jesus, they are seeking for your word, Lord Jesus. Yes, Lord. They are eagerly waiting for your manna, Lord Jesus. Amen. You please abundantly
bless them and you Bless guide them them. and you strengthen them, Lord Yes, Lord Jesus, by your Jesus. word, Lord. Amen. You touch them by your word. You speak through the word, Lord Jesus. Yes, You Jesus. fill them with your power, Lord. Amen. இயேசுப்பா, உமக்கு ரொம்ப எதிராக துரோகம் செஞ்சிருந்தாலும் இந்த நேரத்துல மன்னிப்பு நீங்க தருவீராக. Amen. தருவீராக. இயேசுப்பா, உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரமா நாங்க சென்று கொண்டிருந்தாலும் இயேசுப்பா, Yes, Lord. இயேசுப்பா, you please grab our attention towards Yes, you, Father. Lord Jesus. Amen. Only towards you, Lord. Yes, Please, Lord. we want to come into your presence, Lord. Yes, Jesus. Please, Lord Jesus, you prepare ourselves, Lord Jesus, into Amen. your presence, Lord. எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க கூட நீங்க Amen. பேசுவீராக தகப்பனே. பேசுவீராக. இந்த நேரத்துல யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நிறைய வேதனை, பிரச்சனை, Amen. துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் Yes, தகப்பனே. Lord Jesus. இந்த நேரத்துல நீங்க எல்லாமே மாற்றுவீராக மாற்றுவீராக, தகப்பனே. அப்பா. You can do everything, Lord Jesus. Nothing Yes, is Father. impossible, Lord. To you, Because Lord. you're the Amen. living God, You're Lord the living Jesus. God. Amen. Please, Lord Jesus, your word is very true, Lord Yes, Jesus. Father. ஏசப்பா, இந்த நேரத்துல தகப்பனே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ள செல்ல தகப்பனே. Amen. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தீட்சைகள் தகப்பனே, கெட்ட Amen. எண்ணங்கள் ஏசப்பா, Yes, Lord. எல்லாம் கெட்ட யோசனைகள் தகப்பனே, Amen. எல்லா அந்தகார சக்திகள், தீய சக்திகள், எல்லாவற்றையும் இது கோபத்தில் நீக்குவீராக. கொடுக்கிற ஆவி Amen. தகப்பனே, பயத்தின் கொடுக்கிற ஆவி, Yes, நோய்கள் Lord. கொடுக்கிற ஆவி தகப்பனே, Yes, கஷ்டங்கள், Master. துன்பங்கள் கொடுக்கிற You ஆவி இந்த remove நேரத்துல everything. விலகி போகட்டும் Amen. ஏசப்பா. Yes, Lord. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாமே Amen. இறந்து போகட்டும் போகட்டும், தகப்பனே. ஆண்டவரே. Yes, Remove, Lord. Lord Jesus. Yes, Remove, Lord. Jesus. Right now, pour out your Pour strength, out Lord your Jesus. spirit, Pour out Lord your Jesus. blood upon everybody, Lord Yes, Jesus. Father. எந்த ஒரு சாத்தானோட கிரிய சக்திக்குள்ள நம்ம வாழாதபடி தகப்பனே, Yes, God. உம்முடைய அக்கினி வல்லமையோட Yes, நம்ம Lord வாழணும். Jesus. எங்களை ஆசீர்வதிப்பீராக Amen. தகப்பனே. நாங்க ரத்த கோட்டைக்குள்ள எங்களை வைத்துக் கொண்டு தகப்பனே, எந்த Amen. எதிரியும் எங்களுக்குள்ள நுழையாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. Yes, இந்த Father. நேரத்துல ஏசப்பா, we surrender our messenger, Lord Unto Jesus. your feet, Lord. Every day, Lord Jesus, sharing the word of God, Lord Jesus. Yes, Let God. all the mankind change their mind, Lord Yes, Jesus. Lord. Change ஏசப்பா, their lives. இன்னும் நிறைய பேர் Amen. உங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. Amen. Lord Jesus, everybody should taste and see See how how your the word is, Lord Lord is good. Jesus. Amen. Yes, Lord, the only Father, Lord Jesus. Yes, You please God. speak to us, Lord Jesus, Yes, today, Jesus. Lord, and you give a new life, Lord Jesus. Yes, எங்களுக்குள்ள Father. நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நீங்க இந்த நாள்ல நீங்க வழி நடத்தும் ஆண்டவரே. Yes, Master. Everything we surrender into your mighty hands, Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நாள் காலையும் நாம் சந்திப்பது எவ்வளவு ஆனந்தம் என்று நாம் நினைவு கூர்ந்து பார்க்கலாம். காலையும் மாலையும் நல்லதென்று கண்ட இறைவன் அவற்றை ஆசீர்வதித்தார். இதே போலதான் ஒவ்வொரு காலையும் இறை சமூகத்தில் நாம் அமர்ந்து அவர் குரலை கேட்டு அந்த நாளை அர்ப்பணிக்கும் போது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமைகின்றன. ஆகவே இந்த துன்பத்தின் நாட்கள் முடிவடைகிற காலம் நெருங்கிவிட்டது. நம்முடைய வாழ்வில் இருந்த துன்பங்கள் இன்னும் சிறிது காலத்தில் முடிவடையும். நாம் அனைவரும் மிகவும் மீண்டும் சுகமுள்ள மக்களாக மாறும் பெற போகின்றோம். சுகத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வளர்ச்சி அடைய போகின்றோம். ஆகவே இன்றைக்கு நற்செய்தி வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன? இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. முதல் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு பகுதி. முதல் அதிகாரத்திலே 1 முதல் 17 வரை எடுக்கப்பட்ட வாக்கியங்கள். இயேசுவில் அன்பான இறைமக்களே, இன்றைக்கு நல்லா கவனத்தை செலுத்தி பாருங்க. மிக முக்கியமான பகுதி. சிலர் இந்த பகுதியை வாசிக்கவே மாட்டாங்க. ஏனெனில் யார் யாரை பெற்றார், யார் யாரை பெற்றார் என்று தலைமுறையின் வம்ச வரலாறு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே எவருக்குமே இப்பெயர் பெற்ற ஒரு வரலாறு கிடையாது.
உலகில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. உலகில் இருக்கிற அனைவருடைய பிறப்பின் ஜனனத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு 2, 3, 2 தெரிந்தாலே பெரிய விஷயம். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க அப்பா பெயர் என்ன தெரியும், உடைய தாத்தா பெயர் என்ன பாதி தெரிஞ்சு பாதி தெரியாது, அவருடைய அப்பா பெயர் என்ன முற்றிலும் தெரியாது. ஒரு 2, 3 தலைமுறைக்கு பெயர்கள் தெரியாத நிலைக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது சந்நிதிகள். உலகிலே கடவுள் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறவருடைய வரிசையை பாருங்கள். அவர் எங்கிருந்து வந்தவர்கள் என்று அலசி பாருங்கள். அவருடைய பெற்றோர்கள் யார், அவருக்கு அவர் பெற்றோர் யார், எவருக்குமே ஜனனம் என்பது தெரியாமலே தான் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய ஜனனம் பாருங்க, 42 தலைமுறைகளுக்கு பிறகு 42 தலைமுறைகள் தாவீதை தொடங்கி ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த வம்ச வரலாறு எடுத்துக்கொண்டால் தாவீதை தொடங்கி ஆண்டவர் இயேசு வரைக்கும் 42 தலைமுறைகள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, விழித்தின் பின்னணிகளை கவனிக்கும் போது தொடக்க நூலிலே கடவுள் ஆதாம் ஏவாளை தேர்ந்து கொண்டார். ஆதாம் ஏவாளுக்கு பிறகு ஆண்டவர் யாரை தேர்ந்து கொண்டார் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு பிறந்த காயனை விரட்டப்பட்டான். தன் சொந்த சகோதரனையே அவன் அடித்துக் கொன்றதினாலே ஆபேல் கொல்லப்பட்டான். என் நண்பரி மக்களே, அவருடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான விஷயங்கள் பாருங்க. ஆகவே ஆபிரகாமுக்கு அடுத்து கடவுள் வம்சத்திலே யாரை தேர்ந்து கொண்டார் என்று பார்க்கும்போது நோவாவை தேர்ந்து கொண்டார். நோவா வழியாக யாரை தேர்ந்து கொண்டார்? ஆபிரகாமை தேர்ந்து கொண்டார். ஆபிரகாம் வழியாக யாரை தேர்ந்து கொண்டார்? ஈசாக்கை தேர்ந்து கொண்டார். ஈசாக்கு வழியாக யாரை தேர்ந்து கொண்டார்? ஏசா முதல் மகனை விட்டுவிட்டு யாக்கோபு என்ற 2ஆம் மகனை தேர்ந்து கொண்டார். யாக்கோபு வழியாக யார் தேர்ந்து கொண்டார்? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தன. அதிலே 3ஆம் மகன் யூதாவை தேர்ந்து கொண்டார். யூதாவின் வம்சத்திலே தொடர்ந்து வரும்போது தாவீதை தேர்ந்து கொண்டார். தாவீது வழியிலே வரும்போது அங்கிருந்து 42 கோத்திரங்கள், 42 தலைமுறைகளுக்கு பிறகு உலகிலே மீட்பர் என்ற இரட்சகர் பூமியிலே பிறந்தார். வம்ச வரலாறு உலக தோற்றம் முதல் மனிதன் ஆதாமில் இருந்து ஆண்டவர் இயேசு வரைக்கும் தலைமுறையின் வம்சங்கள் மிக விரிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் என்றால் அது பைபிள் மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ புனித நூல்கள் இருக்கின்றன. அத்தனை புனித நூல்களையும் அலசி பார்க்கும் போது இயேசுவை ஒப்பிட்டு பார்த்தால் எவரையும் ஒப்பிட இயலாது. அதுதான் நேற்றைய தினத்தில் நற்செய்தியிலே பார்த்தோம்னா, நேற்று முதல் வாசகத்திலே வாசித்தோம். நேற்றைய வாசகம் சொல்லப்பட்டது, எனக்கு நிகர் யார், என்னை யாரிடம் ஒப்பிடுவீர்கள் என்று தியானித்தோம். ஆண்டவருக்கு இணையாக எவரையும் ஒப்பிட்டு செய்ய முடியாது. இயேசு ஆண்டவர் பூமியிலே மனிதனாய் தோன்றியிருந்தாலும் சிலுவையில் மரித்தார் மனிதனாக, 3ஆம் நாள் உயிர்த்தார் கடவுளாக. இவரை தவிர பூமியிலே எவரும் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அதிகாரங்கள் இல்லாமல் போய்விட்டது. ஏனெனில் மனிதனுக்கு பிறந்து, மனிதனுக்கு மரித்து, மனிதனுக்காக உயிர்த்தெழுந்து தான் இறைவன் என்பதை நிரூபித்தவர் இவர் ஒருவரை தவிர இவருக்கு இணையானோர் எவரையும் காண இயலாது. சிலர் எல்லாம் மரித்திருப்பார்கள், ஆனால் உயிர்த்திருக்க மாட்டார்கள். சிலர் மறைந்திருப்பார்கள், சிலர் சென்றிருப்பார்கள், மரணத்தை அனுபவிக்காமலே சென்றிருப்பார்கள். ஆனால் இயேசு மனிதனாய் தோன்றி மனிதனுக்காக தன் உயிரை கொடுத்து மனிதனுக்காக சிலுவையில் அடையாளம் ஏற்று மனித வாழ்க்கையிலே சிலுவை என்பது ஒரு பெரிய அடையாளமாய் இருக்கும். அது எவரிடத்தில் இருக்கிறதோ அவங்க மீட்படைவார்கள் என்ற நம்பிக்கையின் செய்தி அடையாளமாக சிலுவையை வைத்து சென்றவர் நம் ஆண்டவர். ஆகவேதான் சிலுவை எங்க இருக்கிறதோ அங்கு பசாசுக்கு இடமில்லை.
பசாசு விலகி ஓடும். ஏனெனில் அந்த சிலுவையில தான் பசாசை ஆண்டவர் கொன்றடித்தார். என் நண்பரே மக்களே, இன்றைய வாசகங்களை தியானிக்கும் போது எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்க. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 49ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது இறைவாக்குகள் மிக அருமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. 1 நீங்க 10 வரைக்கும் வாசித்து பாருங்க. யாக்கோபு என்ன செய்கின்றார்? தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைக்கின்றார். தன்னுடைய 12 பிள்ளைகளை அழைத்து என்ன சொல்கிறார்? யாக்கோபு தன் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகின்றேன். யாக்கோபு ஆபிரகாமின் பேரன், ஈசாக்கின் மகன். ஆபிரகாம் கடவுளுடைய இதயத்துக்கு பிரியமானவன் என்ற பெயரை எடுத்தவர். அனைத்து ஜாதி ஜனங்களுக்கும் தகப்பன் என்ற பெயர் எடுத்தவர். அதுதான் இன்றைக்கு ஆபிரகாமின் கல்லறையை எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் சரி, இஸ்லாமியரும் சரி, அனைவருமே ஆபிரகாமின் கல்லறை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஏனெனில் அங்கிருந்தான் இனங்கள் பிரிய ஆரம்பித்தது. நண்பரே மக்களே, ஆக இன்றைக்கு ஆண்டவர் மிக அருமையாய் சொல்லுகிறார் பாருங்க. யாக்கோபின் புதல்வன் ஈசாக்கு, ஆபிரகாமின் புதல்வன் ஈசாக்கு. ஈசாக்கை கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஈசாக்கை திரும்ப கேட்கும் போது அவர் கொடுப்பதற்கு மகிழ்ச்சியா இருந்தார். ஆக கேட்ட இறைவன் அவர் மனநிலை கண்டு திரும்பவும் அவருக்கு கொடுத்து விட்டார். ஈசாக்கு கடவுளால் அனுப்பப்பட்டவர். ஈசாக்கு வம்சத்தில் 2 பிறந்தார்கள். மூத்தவன் நேசா வழி விலகி போனான். எப்படி வழி விலகி போனான்? அவன் கூடாத நண்பர்களோடு சேர்ந்தான். செய்யக்கூடாத செயல்களிலே ஈடுபட்டான். கடவுளை வழிபடுகிற வழிபாட்டை மறந்து போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஜெபிப்பதற்கு மறக்கின்றோம், விவிலியம் வாசிக்க மறக்கின்றோம், ஆலயத்துக்கு செல்வதற்கு மறக்கின்றோம், நேரமில்லை என்று நினைக்கிறோம். ஏசா போல ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இழக்க காரணம் என்ன? ஏன் அவன் தம்பி யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது? காரணம், ஏசா ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன், தகுதிக்குரியவன். அந்த தகுதி இழக்க காரணமே அவன் உன்னதமான கடவுளை உள்ளத்தில் நினைத்திருந்தான். ஆனால் வழிபாடுகளிலே அவன் இணையப்படவில்லை. வழிபாடு என்று பார்க்கும்போது அந்நிய இனத்தாரோடு இணைந்து அவர்களோடும் வழிபாடு நடத்தும் போது இவனும் சேர்ந்து நடத்தி கொண்டிருந்தான். அந்நியர்களோடே தன் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருந்தான். ஆகவேதான் அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அவன் கடவுளுடைய முகத்தை பார்க்கிற நேரங்களை குறைத்து விட்டான். கடவுளோடு பேசுகிற அந்த அனுபவத்தை குறைத்து விட்டான். ஆனால் யாக்கோபு கடவுளோடு போராடினான். ஆகவே யாக்கோபுடைய பெயர் மாற்றம் பெற்றது. இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். எப்படி? நீ கடவுளோடும் மனிதனோடும் போராடி வென்றதினால் இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். யாக்கோபு என்ற பெயரின் அர்த்தம் என்ன? ஏமாற்றுகிறவன் என்று சொன்னார்கள். அவன் வாழ்க்கையெல்லாம் அப்படியே தான் இருந்தது. பிறக்கும் போதும் அண்ணனை முந்திக் கொண்டு வந்தான் என்று சொல்லி ஏமாற்றினான் என்று அந்த நாளிலிருந்து வந்த அந்த ஏமாற்று பெயர் இறுதியில ஆசீர்வாதத்தை கூட அண்ணனை ஏமாற்றி வாங்கிக்கிட்டான்னு அவனை அப்படியே அனைவருமே திட்டிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? இது கடவுளுடைய திட்டம். இதே போலதான் என் நண்பரே மக்களே, ஒரு குடும்ப வாழ்க்கையில தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவரை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகின்றார். அந்த ஸ்தானத்தை அடுத்து அந்த வீட்டு முதல் பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகின்றார். எப்போது அந்த முதல் பிள்ளை அந்த ஸ்தானத்தை இழக்கிறதோ அது கடைசி பிள்ளைக்கு வழங்கப்படுகிறது. அல்லது எந்த பிள்ளை அந்த குடும்பத்திலே தேர்ந்து கொள்ளப்படுகிறதோ அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் நாம் ஆபிரகாம் குடும்பத்திலே பார்க்கின்றோம். ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதம் ஈசாக்கு கிடைத்தது. ஈசாக்கு பெற்ற ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்தது, ஏசாவுக்கு கிடைக்கவில்லை. யாக்கோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் 12 பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் 3ஆம் பிள்ளை யூதாவுக்கு கிடைக்கிறது.
அந்த வம்ச வரலாறை தான் இப்போது நாம் படிக்கிற முதல் வாசகத்தில். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை அழைத்தார். அழைத்த கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்க. யாக்கோபு வழியாக என்ன சொல்லுகிறார்? அனைத்து பிள்ளைகளும் என்னை சுற்றி நில்லுங்கள், கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, யாக்கோபு எப்படி உரைக்கிறார் பாருங்க. யாக்கோபின் புதல்வர்களே. இன்னைக்கு நாம பிள்ளைங்களோட எப்படி பேசணும்னு இந்த பகுதியை பார்த்து தெரிந்து கொள்ளணும். யாக்கோபு தன் பிள்ளைகளை சுற்றி நிற்க வைத்து பேசுகின்றார். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாக இஸ்ராயலுக்கு செவி கொடுங்கள். இஸ்ரவேல் என்ற பெயர் யாக்கோபுக்கு வழங்கப்பட்டது. அதான் இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற நாடு. எருசலேமுக்கு செல்லுகிறோம், இஸ்ராயலுக்கு செல்லுகிறோம், புனித தலம் என்று அழைக்கப்படுகிறோம். அது நாட்டின் பெயராய் இருக்கிறது. முதலில் யாருடைய பெயர்? யாக்கோபின் பெயர். இந்த பெயர் கொடுத்தது யார்? கடவுள். இன்னைக்கு நம்ம பெயர் எல்லாம் கொடுக்கிறது யாரு? ஒரு காலத்திலே பரிசுத்தவான்களுடைய பெயர்களை வைத்து வாழ்ந்தோம். குருக்கள் கரங்களிலே கொடுத்து நீ எந்த பெயர் வைக்கிறீரோ அதான் பெயர் என்று சொல்லி வாழ்ந்தார்கள் பெற்றோர்கள். அவர் நல்ல புனிதர்கள், பரிசுத்தவான்கள் பெயரை வைத்து வைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பெயர் வைப்பது யாரு? கம்ப்யூட்டர்ல பெயரை சுற்றுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க பாருங்க, நியூட்ரல் நேம். அந்த பெயர்களை கேட்டீங்கன்னா அது கிறிஸ்தவ பேரும் இருக்காது, அந்நிய பேரும் இருக்காது, அப்படியே நியூட்ரலா இருக்கும். ஏங்க இப்படி நியூட்ரலா வைக்கிறீங்க? இன்னைக்கு நாட்டு நிலைமை அப்படி என்று சொல்வார்கள். உன்னுடைய இனத்தை நீங்கள் மறக்கின்றீர்கள். உன்னுடைய இனத்திற்கு ஏற்ற பெயர் சூட்டப்படவில்லை. ஆனால் இங்க பாருங்க, யாக்கோபு என்ற பெயர் கடவுள் மாற்றுகிறார், இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்தார். ஆகவே யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார். என்ன உரைக்கின்றார்? நல்லா கவனிக்கிறோம் பாருங்க. தொடக்க நூல் 49 2வது வாக்கியம். கூடி வந்து உற்று கேளுங்கள், யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ராயலுக்கு செவி கொடுங்கள். யாக்கோபு தன் பெயரை வெளிப்படுத்துகிறார். உன் தந்தையாக இஸ்ராயலுக்கு செவி கொடுங்கள். இனி என் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். நான் சொல்லும் வாக்குக்கு செவி கொடுங்கள். யூதா யார்? 12 பிள்ளைகளில் 3ஆம் மகன் யூதா. ஆக இப்ப யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார், யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். யூதாவை பற்றின வரலாற்றை தகப்பன் தன் வாயினால் சொல்லுகின்றார். உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். பாருங்க, உன் தந்தையின் புதல்வர் என்றால் யார்? யாக்கோபின் 12 பிள்ளைகளிலே யூதா. மீதி 11 பேரும் யூதாவுக்கு அடிபணிந்திருப்பார்கள் என்று தன் பிள்ளைகளை நிறுத்தி தகப்பன் சொல்லுகின்றார். இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்க குடும்பத்துல சொல்லி பாருங்க. எந்த பிள்ளைங்கள நான் கேட்குமா? கேட்காது. காரணம் என்ன? இறைவாக்குக்கு கட்டுப்படாத எவரும், இறைவாக்கை அறியாத எவரும் தன் தந்தை சொல்லுகிற வாக்குகளை கேட்க மாட்டார்கள். பெற்றோர்கள் சொல்லுகிற அறிவுரைகளை கேட்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு இறைவாக்கானது விதைக்கப்படாமல் போய்விட்டது. அன்றைக்கு யாக்கோபு 12 பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார், யூதாவை எல்லாரும் வணங்குவார்கள், அவன் கை ஓங்கி இருக்கும். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என அவன் கால் மடங்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணியவன் எவனும் கிடையாது. பாருங்க, சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். சிங்கத்தை எதிர்க்கிற எதுவுமே இருக்காது. மனிதனாலும் முடியாது, மிருகங்களாலும் முடியாது. சிங்கம் என்றாலே சீரிப்பாய். அது எந்த செகண்டிலும் நடைபெறும். அதற்கு மணி கணக்கில் நேரம் தேவையில்லை. சிங்கம் அது பார்க்கிற பார்வையிலேயே பயந்து விழுகிறவர்கள் எத்தனையோ பேர். ஆக யூதாவுடைய
அந்த தோற்றத்தை எப்படி தன் தந்தை சொல்லுகிறார் பாருங்க. நீ சிங்கத்துக்கு ஒப்பானவன், அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அனைவருக்கும் பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கோற்றம் மறையாது. பாருங்க, ஆகவேதான் யூத வம்சத்திலே பிறந்தவர் இயேசு. யூத அரசனாக தோன்றினவர் தாவீது. தாவீது வம்ச வரலாறு இன்றைக்கு நற்செய்தியிலே அறிவிக்கப்படுகிறது. தாவீது எப்படி தோற்றம் அளிக்கிறார் பாருங்க. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். என் அன்பு மக்களே, இந்திய நற்செய்தி வாசகம் அதை தொடர்ந்து சொல்லப்படுகிறது. எப்படி யூதாவை யாக்கோபு தன் மகனே நீ உயர்ந்திருப்பாய், நீ சிங்கத்துக்கு ஒப்பாய் இருப்பாய் என்று சொல்லி வாழ்த்தினாரோ, அந்த வம்சத்திலே இயேசு எப்படி தோன்றினார் என்பதை நிகழ்த்தும் செய்திதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம். என் அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்று நாமும் சுதந்திரித்துக் கொள்ளுகின்றோம். கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார். தொடக்க நூல் 12. கடல் மணலை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார். ஏனெனில் உன் சந்நிதி இப்படியாய் பெருகும். இது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கும் உரியதாய் இருக்கின்றன. அது எப்படி அந்த தொடர்பு நமக்கும் இருக்கும்? இயேசு வழியாக சகைவை சந்தித்தார் ஆண்டவர். சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று, இவனும் ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறுகிறானே. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் மாறுகிறானே. ஆக ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கும் சகைய வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட காலங்கள், ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள், குறைந்தது 2000 ஆண்டுகளாவது இருக்கும். இத்தனை இடைவேளைக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமின் புதல்வனாய் மாறுகிறானே. ஏன்? இயேசுவை அவன் வீட்டுக்கு அழைத்த காரணத்தினால். இயேசு எந்த வீட்டுக்குள் நுழைவாரோ, இயேசு எந்த குடும்பத்தை நடத்துவாரோ, இயேசு எந்த வீட்டில் இருப்பாரோ, அந்த மக்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே பங்கு பெறுகிறார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கும் அதை ஆண்டவர் இயேசு தொடர்பு கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக கடவுள் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடல் மணலைப் போல உன் சந்நிதி பெருகி இருக்கும். அந்த சந்நிதியில வந்தவர்கள் யார்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டோர் அத்தனை பேரும் அவருடைய ஆசீர்வாதத்திலே பங்கு கொள்ளுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? விவிலிய ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல், விவிலிய வாக்குகளை தெரிந்து கொள்ளாமல் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. என்றைக்கு நாம் விவிலிய வாக்குக்கு ஏற்றவாறு வாழப்போகிறோம்? இயேசு ஆசீர்வாதம் இழப்பதற்கு காரணமே கடவுளை அறிந்திருந்தான். என்னுடைய கடவுள் யார் என்று அவன் அறிந்திருந்தான், ஆனால் வழிபாட்டை நிறுத்தி விட்டிருந்தான். பெற்றோர்களையும் நேசித்தான், ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதம் இழந்து போய்விட்டது. இன்றைக்கு நாம் கூட இப்படிதான் இருக்கின்றோம். இயேசுவை நேசிக்கிறேன் என்று கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத வெறுமனே என்று வாழ்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் இருக்க இயலாது. கிறிஸ்துவுக்குரியவர்களாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்து செய்த செயல்களிலே நாமும் பங்கு கொள்வோம். நம்மையும் அந்த செயல்களை செய்ய இறைவன் அழைத்திருக்கின்றார். 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் நம் வழியாக பல அற்புதங்களை செய்ய தீர்மானம் வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ ஏசா போல பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம். யாக்கோபு போல ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களா இல்லை. யாக்கோபு கதறி அழுதான்.
தன் தொடை சந்தை வண்டால் கடிக்கப்பட்டது. வலியை தாங்கிக் கொண்டான். என்னை ஆசீர்வதித்தால் வழிய விடமாட்டேன். ஆகவே கடவுள் அவனை உலகத்தின் சந்நிதிகள் பெறுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உலகம் அனைத்தும் இன்றைக்கு இஸ்ராயலை நோக்கி பயணிக்கிறது என்றால் காரணம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு. என் அன்பு மக்களே, உலக சரித்திரத்தை பின்னிட்டு பார்த்தால் பைபிள் ஒன்றுதான் அதுக்கு விளக்கங்களை அளிக்கின்றன. நாம் ஏன் இதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முடிவும் பைபிளில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உலக முடிவு இப்படிதான் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு கிறிஸ்தவர்களே, பெயர் மட்டும் நம்மை விண்ணகத்துக்கு அழைத்து செல்லாது. கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நோக்கம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். நீ நான் வழிபடுகின்ற ஆண்டவர் சாதாரணமாக தோன்றி சாதாரணமாக சென்றவர் கிடையாது. தொடக்க காலத்தில் இருந்து தோன்ற நிகழவிருந்தவர். ஆதாம் ஏவாள் தீமை செய்தவுடனே கடவுள் சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குற நேரம் வரும். உன் தலையை பிசாசு என்ற தலையை நசுக்குவார் ஒருவரை நான் அனுப்புவேன். தொடக்க காலத்திலேயே இயேசு அறிமுகமானவர். அவர் 2000 ஆண்டுக்கு முன்பு தோன்றினவர் கிடையாது. தொடக்கத்திலே தோன்றினவர். கிறிஸ்து பிறப்பின் செய்தியானது தொடக்கத்திலேயே ஏவாளும் ஆதாமும் பசாசு பாம்பூரில் இருந்தது. அப்போதே அறிவிக்கப்பட்டது. 2000 ஆண்டுக்கு முன்பு நினைக்காதீங்க. இயேசு பிறப்புக போற செய்தியானது ஆதாம் ஏவாள் தோன்றின அந்த காலத்திலேயே கடவுள் சொல்லிவிட்டார், நான் ஒருவரை அனுப்புவேன், அவர் உன்னை நசுக்குவார். அதான் சிலுவையின் அடையாளம். சிலுவையின் அடையாளம் இல்லாதவர்கள் மீட்கப்பட இயலாது. ஏனெனில் சிலுவைதான் பிசாசின் சக்திகள் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம உடலிலே உள்ளத்திலே இருக்கிற தீ சக்திகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவை என்ற இயேசு உள்ளத்திலே இருக்க வேண்டும், கழுத்துல கிடையாது. கழுத்துல சிலுவை போட்டுக்கிட்டு ஷோ காட்டாதீங்க. உள்ளத்துல சிலுவை நினைத்து பாருங்கள். எனக்காக ஒருவர் மரித்திருக்கின்றார். என் தவறுகளுக்காக ஒருவர் மரித்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கின்றார். அவர் மீண்டும் வரவிருக்கின்றார். நீ நான் வழிபடுகிற கடவுள் சாதாரணமானவர் அல்ல. கல்லோ மண்ணோ மரம் அல்ல. அவர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆழ்கடலையும் ஆளுகின்றவர். இதான் பவுலடிகளார், 3ஆம் உலகம் வரை சென்றேன், உன்னதரை கண்டேன், அவர் விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் ஆழ்கடலுக்கும் அவரை சொந்தக்காரர் என்று பிலிப்பியர் 2:8 குறிப்பிடுகின்றார். படித்து பாருங்கள். அவர் பெயர் சொன்னால் விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஆழ்கடலும் அனைத்தும் நடுங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பெயர் இயேசு என்ற பெயர். உலகிலே எவருக்கும் சொல்லப்படாத ஒரு. என் நண்பர் மக்களே, இந்த ஒரு கிறிஸ்தவ இனத்திலே பிறந்த நாம ஏன் அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? காரணம் உணர்வற்ற வாழ்க்கைதான். உணர்ந்து வாழ்வது கிடையாது. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று உணராமல் எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியிலே நான் மன்னிப்பு கேட்டால் எனக்கு மன்னிப்பு கிடைத்து விடும். ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க. எத்தனை முறை ஒரு தவறுக்காய் மன்னிப்பு கேட்பது? நம்முடைய குணங்களை பாருங்க. ஒரு முறை, 2 முறை, 3வது முறை கேட்கும் போது நீங்க மன்னிப்பு கொடுப்பீங்களா? ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறாரே, அதற்காக தொடர்ந்து நாம் தீமை செய்து கொண்டு இருக்க முடியுமா? மாற்றம் பெற வேண்டும், மாற வேண்டும். ஏனெனில் இன்றைய ஜனனம் செய்தியானது, தலைமுறை செய்தியானது நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியா இருக்கிறது. என்ன தலைமுறை பாருங்க. இத்தனை நாள் நீங்க படிச்சிருப்பீங்களோ என்னமோ, ஆனா இன்னைக்கு படிங்க. இயேசுவின் தலைமுறை என்ன சொல்லுகிறது? தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாம் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதா, அவர்கள் சகோதரர்கள். பாருங்க எப்படி கட் பண்றார் ஆண்டவர். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, முதல் பிள்ளை ஈசாக்கு. இஸ்மவேல் கழிக்கப்பட்டான்.
ஈசாக்கு தெரிந்து கொள்ளப்பட்டான். ஈசாக்கின் மகன் யாக்கோபு. ஏசா கழிக்கப்பட்டான். யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டான். யாக்கோபின் புதல்வர்கள் 12 பேர். அந்த 12 பேரில் யூதா பெயர் இடம்பெற்றிருக்கிறது. மீதி 11 பிள்ளைகளின் பெயர் இடம்பெறவில்லை. சகோதரர்கள் என்று எழுதிவிட்டார். இதெல்லாம் ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த பிள்ளைகளிலே எத்தனை பேர் கடவுளுக்குரியவர்களாய் இருப்பார்கள் என்று கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார். ஒருவேளை அத்தனை பேரும் தகுதி உள்ளவர்களாய் இருந்தால் அத்தனை பேரும் ஆண்டவருடைய பணியாளர்களாய் இருப்பார்கள். என் நண்பரே மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ஒருமுறை தமிழ்நாட்டிலே ஒரு கல்லறைக்கு சென்றிருந்தேன். அந்த கல்லறையின் விசேஷம் என்ன என்று அறிவித்தார்கள். இந்த கல்லறையில மொத்தத்தில் 14 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். யார் அந்த 14 பேர்? பார்ப்பதற்கு எனக்கு ஆவலா இருந்தது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த 14 பேர் யார்? ஒரு தாய் தகப்பனுக்கு 12 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. அந்த 12 பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் குருக்களாகவும் கன்னியர்களாகவும் அத்தனை பேரும் வாழ்ந்தார்கள். அத்தனை பேரும் இறந்தார்கள். அத்தனை பேரும் ஒரே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மேன்மையான பெற்றோர்கள் தங்களுடைய 12 பிள்ளைகளையும் இறைவனுக்காக முழு நேர பணியாளர்களாய் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அது சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. உங்க பிள்ளைங்க யாருக்காக வளர்கிறது? கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை சுற்றி கொண்டு கிறிஸ்துவுக்காக வளர்க்கிற அந்த ஆசிரை பெற்றோர்கள் பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்துவி வாக்குகளை ஊட்டி கற்றுக் கொடுக்கிற பாதையிலே செல்ல வேண்டும். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு வீட்டுக்கு ஒருவர் கூட இறைப்பணியாளர்களாய் இருப்பது கடினமாகிவிட்டன. ஆகவேதான் இன்றைக்கு அழிவுகளுக்கும் அநேக தீச்சல்களுக்கும் அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி மக்களே, வம்ச வரலாறு சொல்லுகிறது பாருங்க. யார் தகுதியுடையவனோ அவன் தெரிந்து கொள்ளப்படுவான். ஆபிரகாம் வாழ்க்கையில் இஸ்மவேல் முதன்மையாக அவன் தவறான வழியில் பிறந்ததினால் ஆண்டவர் கழித்தார். ஈசாக்கை ஆசீர்வாதமாய் கொடுத்ததினால் ஈசாக்கை தெரிந்து கொண்டார். ஈசாக்குடைய வம்சத்துக்கு பிறகு பாருங்க, ஈசாக்கு 2 பிள்ளைகள். ஏசா பிறந்தான். ஏசாவை கடவுள் கழித்தார். யாக்கோவை தெரிந்து கொண்டார். யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தன. யூதாவை தெரிந்து கொள்கிறார். யூதாவும் தாமருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்ரேசும் செரேசாகும். பெட்ரேசின் மகன் எட்ரோசன். எட்ரோசனின் மகன் ஈராம். ஈராமின் மகன் அமிதாபு. அமிதாபின் மகன் நகேசன். நகேசனின் மகன் சாலமோன். சாலமோனுக்கும் ராகாப்புக்கும் பிறந்த மகன் போவாஸ். போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது. ஓபேதின் மகன் ஈசாய். ஈசாயின் மகன் தாவீது. தாவீது அரசர். தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவிடம் பிறந்த மகன் சாலமோன். சாலமோனின் மகன் ரெபேகாயாம். ரெபேகாயின் மகன் அபியாம். அபியாமின் மகன் ஆசா. ஆசாவின் மகன் யோசபாத்து. யோசபாத்தின் மகன் யோராம். யோராமின் மகன் உஷியா. உஷியாவின் மகன் யோயாத்தாம். யோயாத்திமின் மகன் ஆகாஷ். ஆகாஷின் மகன் எசேக்கியா. எசேக்கியாவின் மகன் மனாசே. மனாசேயின் மகன் ஆமோன். ஆமோனின் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறை செல்லப்பட்டார்கள். ஏன் பாபிலோனுக்கு சிறை செல்லப்பட்டார்கள்? இறைவாக்கை கடைபிடிக்காத காரணத்தினால், இறைவாக்குக்கு விரோதமாக அவர்கள் வாழ்க்கைகள் அமைந்திருந்ததினால், இறைவாக்கை மறந்து போனதினால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். சிறைப்பிடித்த பிறகு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல். செயல்தியலின் மகன் செருபாபேல். செருபாபேலின் மகன் அபியூது. அபியூதின் மகன் எலியாக்கிம். எலியாக்கின் மகன் ஆசோர். ஆசோரின் மகன் சாதேக். சாதேக்குடைய மகன் ஆக்கிம். ஆக்கிமின் மகன் எலியூது. எலியூதின் மகன் எலாசர்.
எலியாசர் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்த இயேசு கிறிஸ்து, இயேசு என்னும் கிறிஸ்து என்னும் இயேசு. நண்பரி மக்களே, யோசேப்பு வரைக்கும் வம்ச வரலாறு சொல்லப்படுகிறது. யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டவர். மரியாள் ஆண்டவர் இயேசுவை பூமியில ஈன்றெடுத்து கொடுத்தார். நண்பரி மக்களே, விழுத்தில் எல்லாம் எப்படி இடம்பெற்று வருகிறது பாருங்க. ஆக 17வது வாக்கியம் அதை மிக விரிவாக சொல்லுகிறது. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட செல்லப்பட்டவர்களின் தலைமுறை 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டது முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. 42வது தலைமுறையில உதித்தவர் ஆண்டவர் இயேசு. இயேசு பிறப்பின் ஜனனத்தை பூமியில எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? கடவுள் தொடக்கத்திலிருந்து யார் யாரை தேர்ந்து கொண்டு பயன்படுத்தியிருக்கிறார் என்று இறைவாக்கு சொல்லுகிறது பாருங்க. இதான் திருவெளிப்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். 7 144,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இந்த 144,000 பேர் யார் என்று பார்க்கும்போது, ஆபிரகாமை தொடங்கி ஆண்டவர் இயேசு பிறந்த இந்த 42 ஜெனரேஷன் பீப்பிள். அவரும் 144,000 தான் பிறந்தாங்களா? இல்ல, கோடி கணக்கில் மக்கள் இருந்தார்கள். அவர்களில் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் வெறும் 144,000 தான். அதே போல புதிய ஏற்பாட்டில யாக்கோப்புக்கு எப்படி 12 பிள்ளைகள் பிறந்து ஒவ்வொரு பிள்ளைகள் வம்சத்திலும் 12,000 12,000 என்று 144,000 கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்டாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு 12 சீடர்களை உண்டாக்கினார். அந்த 12 சீடர்கள் தேசம் எங்கிலும் பயணித்தார்கள். இந்தியாவுக்கு தோமா கடந்து வந்தார். இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தோமாவால் மீட்கப்பட்டவர்கள். அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். தோமையா தன் உயிரை ரத்தம் சிந்தி மீட்டார். அவர் சாதாரணமாக மரிக்கவில்லை. இந்தியாவிலே தன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். 12 சீடர்கள் ஒருவரான தோமா. அந்த ரத்தம் சிந்துதல் தான் இன்றைக்கு நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றோம். நண்பனி மக்களே, கடவுள் எப்படி நம்மை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. என்றைக்கு உணரப் போகிறீர்கள்? இதை படிக்கும் போது சிலருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆழமாய் சிந்தித்து பார். எல்லோரையும் மீட்க வேண்டும் என்று கடவுளின் திட்டம். ஆனால் அந்த மீட்பின் திட்டத்தில் நுழைகிறவர்கள் எத்தனை பேர்? யூதா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் யூத வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் தேர்ந்து கொள்ளப்படவில்லை. யூத வம்சத்திலே வெறும் 12,000 பேர் தான் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். மீதி ஆட்கள் விடப்பட்டார்கள். இன்னைக்கு இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். ஆண்டவராகி கடவுள் நம்மை தேர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் இறைவாக்கின்படி வாழ தீர்மானிக்க வேண்டும். தயவு செய்து பைபிளை படித்து வாழ முயற்சி செய்யுங்க. சொல்றதெல்லாம் கேட்டு நினைக்காதீங்க. உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் கிறிஸ்தவராக. பைபிள படிங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு புரியல ஆண்டவரே, புரிய வைங்கன்னு கேளுங்க. உனக்கு புரிய வைக்கும்படி தூய ஆவி உனக்கு அனுப்புவார். நீ சிறந்த கிறிஸ்தவனாய் வாழ முயற்சி பண்ணு. இதான் மகிழ்ச்சியின் செய்தி, மீட்கப்பட்ட செய்தி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, நீ நானும் வழிபடுகிற ஆண்டவர் ஒரு சாதாரணமாய் தோன்றினவர் அல்ல. தொடக்க காலத்தில் இருந்தே இருக்கின்றவர். உலக தோற்றத்துக்கு முன்பு என்று யோவான் நற்செய்தியாளர் 1 அதிகாரத்திலே வாசிக்கும் போது அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே தோன்றினவர். அவர் கடல் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில் இந்த 1 வாசித்து பாருங்க. இயேசுவை எப்படி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு பாருங்க. நண்பரி மக்களே, ஏனெனில் யோவானுக்கு ஏன் இந்த ரகசியம்? மத்தேயு நற்செய்தியிலும் இந்த ரகசியம் இல்லை, லூக்காவிலும் இல்லை, மார்க்கிலும் இல்லை. ஆனால் யோவானில் இருக்கிறது. ஏன்?
யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்த ரகசியங்களை அறிந்தவர். ஆகவேதான் இயேசுவை அவர் வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அவருடைய பழைய தோற்றம் எப்படி இருந்தது என்று லூக்கா நற்செய்தியில யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தில மிக அருமையாக எழுதுகின்றார். இதை காண்கிற கண்கள் பேறு பெற்றவை. விவிலியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும், ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அறிந்து கொள்வது வேற, ஆராய்ச்சி செய்வது வேற. நீ ஆராய்ச்சி செய்தால் விழுந்து போய் விடுவாய். ஆராய்ச்சி செய்யாதே, அறிந்து கொள். ரகசியம் என்ன? அது தூய ஆவி ஒருவரால் தான் வெளிப்படுத்த முடியும். உன்னுடைய சுய அறிவினாலே தெரிஞ்சு கொள்ள முடியாது. மனிதனுடைய அறிவினால் இந்த வாக்குகளை புரிந்து கொள்ள இயலாது. என்னதான் பட்டதாரியா இருந்தாலும் புரிந்து கொள்ள இயலாது. ஆகவேதான் பவுலடிகளார் பிலிப்பியர் 4 சொல்லுகிறார், என்னுடைய பட்டம் பதவி அனைத்தும் குப்பை என்று கருதுகிறேன். அது என்னை கொலை செய்ய தூண்டினது. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டேனோ, என்னுடைய படிப்புகளை குப்பை என்று கருதி இயேசுவுக்கு வாழ தீர்மானித்தேன். ஏனெனில் அது மற்றவர்களை வாழ வைக்கின்றது. இனி நான் வாழ பிறந்தவன். நானும் வாழ்ந்து என்னை சுற்றி இருக்கிற அனைவரையும் வாழ வைப்பேன். படித்து பாருங்க. தொடக்க முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களின் சரித்திரங்களை படிக்க ஆரம்பிங்க. சமீபத்தில் தோன்றுவதெல்லாம் படிக்காதீங்க. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களின் சரித்திரம் படிங்க. கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக குடும்பம் குடும்பமாக, குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அந்த சரித்திரம் படிங்க. அப்போதுதான் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக பூமியில் வாழ முடியும். நண்பர்களே, மக்களே, உண்மையை நிலைநாட்ட இறைவன் நம்மை உயர்த்துகின்றார். நாம் எங்கிருந்தாலும் உண்மை மட்டுமே வெளிப்பட வேண்டும். நாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஆலயமா இருக்கலாம், தெருவிலே பயணம் செய்யலாம், நண்பர்களோடு கூட இருக்கலாம். நண்பர்கள் பல இனத்தை சேர்ந்த மக்களா இருக்கலாம். நண்பர்கள் பல மொழிகளை பேசலாம். அவர்கள் மத்தியிலே நாம் இருக்கலாம். எவர்கள் மத்தியிலே நாம் எங்கிருந்தாலும் அங்கு உண்மை என்ற சான்று பகரதான் உன்னதமான கடவுள் நம்மை அழைத்து செல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்தவர்கள் அரசியலில் இருக்கின்றார்கள் உண்மை நிகழ்த்துவதற்காக. பொய் பித்தலாட்டம் இருந்தால் சவுலை எப்படி ஆண்டவர் அடித்து தாவீதை உயர்த்தினாரோ அதே போன்று வான் தோன்றிவிடும். உண்மையுள்ளவர்கள் காவல்துறையில் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் உண்மையாய் பணி செய்யணும். கிறிஸ்தவர்கள் மருத்துவர்களாய் இருக்கலாம், உண்மையாய் பணி செய்யணும். நர்சுகளாய் இருக்கலாம், லாயர்களாய் இருக்கலாம், உண்மையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் எல்லா உலகில் இருக்கிற எல்லா துறையிலும் ஈடுபடணும். ஆனா உண்மையை வெளிப்படுத்த தான் ஆண்டவர் அனுப்புகின்றார், உனக்கு வாய்ப்பும் அளிக்கின்றார். நாம் எதை செய்கிறோம்? பதவிக்காக, பட்டத்துக்காக, அந்தஸ்துக்காக, உயர்வுக்காக, பணத்துக்காக உண்மையை மறைக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை கடவுளின் வரிசையில் வர இயலாது. அது கொஞ்ச கால இன்பம். மறைந்து விட்டோம் என்றால் அது அழிந்து போய்விடும். மரணத்துக்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகளை நினைத்தோம் என்றால் வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். நண்பர்களே, மக்களே, இன்றைய வாசகங்களிலே நாம் வழிபடுகிற ஆண்டவர் எங்கிருந்து வந்தவர் என்று தெரிகிறது. ஆகவே இதை அறிந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ்வோம். கடவுளின் திட்டம் நம்ம குடும்பத்திலே தொடரட்டும். நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்க, பிள்ளைங்களுக்கு அடுத்து பிள்ளைங்க, பிள்ளைங்களுக்கு அடுத்து பிள்ளைங்க அந்த திட்டத்தை தொடர ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தேர்ந்தெடுத்த ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ நம்மை சமர்ப்பணிப்போமா? எப்படி சமர்ப்பணிக்கணும்? தாவீது இன்றைக்கு பதிலுரை பாடலிலே சொல்லிக் கொடுக்கின்றார். என்ன பாருங்க, பதிலுரை பாடல் திருப்பாடல் 72:1 வாசிக்கிறோம். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தனிடம் உமது நீதி விளங்கம் செய்யும். பாருங்க, அரசரும் அரசு வீட்டு பிள்ளைகளும் இன்றைக்கு எப்படி இருக்காங்கன்னு நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாம் வேண்ட வேண்டும், அரசர்களுக்கும் அரசின் பிள்ளைகளுக்கும் நீதி வழங்குகிற ஞானத்தை தாரும் என்று நாம் வேண்ட வேண்டும். நமக்கு தாவீது சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் உங்கள் மக்களை நீதியோடு ஆழ்வாராக, உம்முடையவரான
எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக என்று, எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக, ஏழைகளின் பிள்ளைகளாக காப்பாராக, பிறரை ஒடுக்கப்படுவோரை நெருக்கப்படுவோரை அவர்கள் மாற்றுவார்களாக. என் அன்பு மக்களே, ஆகவே இது போல நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டும் போது நிச்சயமாக இன்று இருக்கிற அரசர்கள் எண்ணங்களை மாற்ற இறைவன் காத்திருக்கிறார். அரசர்களை மாற்றல்ல, அரசர்களின் எண்ணங்களை மாற்ற. யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவருடைய எண்ணங்களை மாற்றுவதற்கான சக்தி நம் ஆண்டவரிடத்தில் உண்டு. அவங்க எண்ணங்கள் உண்மையாய் மாற்றம் பெற நாம் செபிக்க வேண்டும். நம்ம செபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு நல்ல அரசாங்கத்தை, நல்ல அரசவையை கொடுப்பார். அவர்கள் யாரா என்னால் இருக்கலாம், இவங்க தான் அவங்க தான் இல்லை, தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் மாற்ற ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த வேளையில ஒரு நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களாக மாறுவோம். நம்முடைய ஜெபம் நம்முடைய நாட்டு அரசர்களாய் வந்திருக்கிற எண்ணங்களை அவர் மாற்றி எல்லா மக்களுக்கும் நன்மையானதை செய்கிறத குணத்தை நிச்சயம் ஆண்டவர் தருவார். ஜெபிப்போமா? நான் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காயுமை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய விழித்தில் வாசிக்கிற வாசங்கள் அனைத்தையும் நாங்கள் தியானித்து அதற்கு ஏற்றவாறு வாழ்கிற குணத்தை எங்களுக்கு தருவீராக. உண்மையை நிலைநாட்ட வந்தேன். அந்த உண்மை ஒவ்வொரு உள்ளத்திலும் பிரதிபலிக்க எங்களை உருவாக்கி இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாழ்கிற நாங்க எங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் அனைத்தையும் அகற்றி ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக பூமியிலே வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. யார் யாருக்கு எப்பேர் பெற்ற அழைப்பு கொடுத்திருக்கிறீரோ அந்த அழைப்பை உணர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு நல்ல உண்மையுள்ள பாத்திரங்களாக இந்த பூமியிலே வாழ ஆசீர்வதிக்குமாறு நோக்கி வேண்டுகின்றேன். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவியாளர்களாக கிறிஸ்தவர்கள் என்றைக்கும் இருப்பார்களாக. இறைவனே தாமே இருள் வழியாக நாட்டையும் நாட்டு மக்களையும் நாட்டு தலைவர்களையும் ஆசீர்வதியும். எங்க ஜெபங்களை கேட்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா தீய சக்திகளை அகற்றி போடும். ஆண்டவர் நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எங்க நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். சமூக தலைவர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு சந்து ஏரியாவில் இருக்கிற தலைவர்களுக்காக செபிக்கிறோம். மக்களை நல்வழியில் நடத்துகிற குணத்தினால் அவர்களை நிரப்பும். நன்மையானது செய்கிற ஆற்றலை வழங்குவீராக. அனைத்தையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கின்றோம். நீதாமே உமது தெய்வீக ஆசீர்வாதத்தினால் எங்கள் அனைவரையும் காத்து நடத்துவீராக. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குமே பெற்றுக் கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க, இன்றைக்கு நற்செய்தி வாசகங்கள் மறுபடியும் சொல்றேன், படிங்க. இன்றைக்கு வம்ச வரலாறின் செய்தி. போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க, படிச்சு தெரிஞ்சுக்கங்க. ஏனெனில் நாம் வழிபடுகிற கடவுள் இன்னார் என்று முதலில் அறிந்திருக்க வேண்டும். அதை அறிய இன்றைக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஆகவே இன்றைக்கு முதல் வாசகம் தொடக்க நூல் ஜெனிசிஸ் சாப்டர் 49 1 to 10. ஜெனிசிஸ் தொடக்க நூல் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிங்க. ஒரு குடும்பம் நான் எப்படி இருக்கணும்னு இங்க சொல்லிக் கொடுக்கிறேன். படிச்சு உங்க குடும்பத்தையும் அதே போல் நடத்துங்க. பதிலுரை பாடல், திருப்பாடல், சங்கீத புத்தகம் 72 1 முதல் 17. சங்கீத புத்தகம் 72, Psalms chapter 72 1 to 17. Today's gospel reading, Matthew chapter 1 verses 1 to 17. இயேசு பிறந்த வரலாற்றின் செய்தி வாசித்து பாருங்க. 42 தலைமுறைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆபிரகாமிலிருந்து யார் யார் தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள், யார் விடப்பட்டார்கள் என்று பைபிளை படித்து தெரிந்து கொள்ளலாம். பைபிள் விளக்கம் சொல்லும். தொடக்க நூலிலே எத்தனை பேர் பிறந்தாங்க, யார் தேர்ந்து கொள்ளப்பட்டாங்க, யார் விடப்பட்டாங்க அப்படின்னு நீங்க மத்திய நற்செய்தி முதல் அதிகாரத்திலே 1 முதல் 17 உள்ள வாக்கியங்கள் வழியாக அறிந்து கொள்ளுங்கள். திரும்ப உங்க வீட்டில படிங்க, குடும்பமா படிங்க, குடும்பமா ஆண்டவருக்கு சொந்தமாக்குங்க. இறைவன் தாமே நம்மை வைத்து உலக மக்களுக்கு பல நன்மைகளை செய்வாராக. மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இதே நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு. தயவுசெய்து யூடியூப் சேனலுங்க சர்ச்ல
டாக்டர் பிலிப் மரியான் டைப் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் வரும். அதுல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணுங்க. அப்போது நீங்க ஆன்லைன் பண்ண உடனே உங்களுக்கு நிகழ்ச்சி நேரலையாய் கிடைக்கும். அதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இறைவன் தாமே உங்களையும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலகுக்கு சாட்சிகளாய் நிறுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.